ஹலோ காய்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம எங்கே கிளம்பிட்டோம் பார்த்தீங்கன்னா பழனி காய்ஸ். நம்ம சோலோவாக தான் காய்ஸ் ரைட் பண்ணுறோம். நம்ம மாப்பிள்ளை வந்து காரில் வராங்க. ஏன்னா மாப்பிள்ளையோட பைக்கு சஸ்பென்ஸ் போணுச்சுங்கிறதுனால அவன் காரில் வரான். நம்ம பசங்க எல்லாருமே காரில் தான் காய்ஸ் வந்துட்டுருக்கானுங்க. காரு வந்து முன்னாடி போயிடுச்சு, நம்ம பின்னாடி போயிட்டுருக்கோம். கொஞ்சம் மழை வர மாதிரியே இருக்குங்க. பயங்கரமாக மழை தூரமாட்டிருக்குது. இப்போயே தூரல் போட்டுட்ருக்குது. மழை எப்படி பெய்யுது என்ன ஏதுன்னு தெரியல. அங்கிட்டலாம் தாராபுரம் சைடெலாம் மழை பெய்யுதுங்கிறாங்க. பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. நம்மளே காரில் கூப்பிட்டாங்க. நான் அடம் பிடிச்சி நான் பைக் ரைட்டில் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சி ஃபன் பண்ணிவிட்டு பைக் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கேங்க. அன்றைக்கே மழை பெஞ்சிச்சுன்னா பெரிய சிக்கலுங்க. ஆமாம், பசங்க எல்லோரும் நீ வேணாம் ரிஸ்க் எடுக்காத, மழை வேறு பெய்யுது, ஏன்டா அப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி மாப்பிள்ளையெல்லாம் டென்ஷன் ஆகிட்டான். நம்ம பைக் எடுக்கும் போதே மாப்பிள்ளை வந்து நம்மள்கிட்ட டென்ஷன் பண்ணிகிட்டே இருந்தான். அவனுக்கு எனக்கு கொஞ்சம் சண்டை வந்துருச்சு, வாக்குவாதம் வந்துருச்சு. ஏன்டா பைக்கில் இல்லைன்னா காரில் போயிட்டு வந்துடலாம், கார் லாக் பண்ணு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். நான் கேட்கல, எதுக்கு நம்மளுக்கு பைக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சி இந்த மழையாக பைக் எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்க. மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாருங்க, இப்போவே அங்கிட்டு மழை பெய்யல, இங்கிட்டு மழை பெய்யுதுங்க. ஐயோ, எப்படி போகிறதுன்னு தெரியல. வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கிளைமேட்டு பார்த்தீங்கன்னாலே தெரியும், மழை பயங்கரமாக பெஞ்சிட்ருக்குது. நானும் இன்னொரு பையன் தாங்க போயிட்டுருக்கோம். இன்றைக்கி மாப்பிள்ளை வந்துட்டு சொதப்பிட்டான். ஆமாம், நவீன். பசங்க எல்லாம் எல்லாருமே வந்துட்டு காரில் ஏற்றியாச்சுங்க இன்றைக்கி. அவனுங்க எல்லாம் வந்துட்டு ஜாலியாக காரில் பாட்டை போட்டுக்கிட்டு ரவுஸ் பண்ணிட்டு போயிட்டுருக்கானுங்க. இப்போ அவனுங்களை பிடிக்கிறதுக்கு தாங்க போயிட்டுருக்கான். அவனுங்க கிட்டத்தட்ட போயிட்டு ஒரு 1/4 மணி நேரம் ஆச்சுங்க. முன்னாடி காரு அப்பா தான் ஓட்டிகிட்டு போயிட்டுருக்காரு, பயங்கரமாக ஓட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. பார்க்கலாம் என்ன பண்ணுறானுங்க. அவனுங்களுக்கு முன்னாடி போகலாம். நம்ம எப்படி போனாலும் அவங்களுக்கு முன்னாடி போனாலும் அப்பா வர்றதுனால நம்ம பைக்கு கொஞ்சம் நார்மலாக தாங்க போக முடியும். அதுக்கு மேலே போனோம்னா அப்பா சத்தம் போடுவார். அதனால தான் கார் பின்னாடி நம்ம வந்துட்டு காரை முன்னாடி விட்டுட்டு நம்ம பின்னாடி போயிட்டுருக்கோம். மழைகளை வராமல் இருக்கானுங்க. மழை வந்துச்சுன்னா அவ்வளோதான், மாப்பிள்ளை காரில் தூக்கி போட்டுறோம், வண்டியை பார்க்கிங்கில் போட்டு. அதுதான் பயமாக வேறு இருக்குது. நம்மளால் சரியாகவே வீடியோ எடுக்க முடியலங்க. ஏன்னா இப்போவே தூரல் போட்டுட்ருக்குது. 1-2 வீடியோவில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. காய்ஸ், நம்ம சேனலுக்கு புதுசாக வர்றவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, வீடியோ லைக் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் அமைக்கிறங்க. இது மாதிரி ட்ராவல் விளாக்குக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில காய்ஸ். நம்ம இப்போ அப்பா வேறு ஃபோன் பண்ணிகிட்ருக்காருங்க. நம்ம பின்னாடி உள்ள பையனுக்கு ஃபோன் பண்ணி எங்கே வந்துட்டுருக்கீங்க அப்படின்னு டீட்டெயில் கேட்டுட்ருக்காருங்க. மழை வேறு பேஞ்சிட்ருக்குது. அதனால் அப்பா ஏதோ லாங்கில் நின்றுட்டுருக்கேன், ஏன் இவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்ருக்காருங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரில. அநேகம் நம்மளை வந்து காரில் ஏற்றிடுவாங்களோன்னு இருக்குங்க. ஏன்னா மாப்பிள்ளை வேறு காரில் இருக்கானா. மாப்பிள்ளை வேறு எப்படி சொல்கிறது, அங்கேருந்து கிளம்பும் போது நீ எப்படி தாண்டா நீ எடுத்துகிட்டு வரேன்னு நான் பார்க்குறேன்டான்னு சொல்லிட்டு போகிறான். இப்போ காரை கொண்டாந்து இங்கே நிறுத்திட்டுமே அதான் சொல்லிட்டு போகிறான். என்ன பண்ணுறதுன்னு தெரில. காரில் போனால் நம்ம மோட்டோ விளாக் எடுக்க முடியாதுங்க. அதனால தான் நான் காரில் வரல, நீங்கள் போங்க அப்படின்னு. ஆனால் மழை தூரிக்கிட்டு இருக்குது. நமக்காக வெயிட் பண்ணுறதா சொல்லிகிட்டு இருக்கான் மாப்பிள்ளை ஃபோன் பண்ணி. உண்மையாக என்னன்னு தெரில, போனதாங்க தெரியும். அங்கே போய் என்ன அட்டோலியம் பண்ண போகிறான்னு தெரியல. நம்ம கிட்டத்தட்ட பாதி தூரம் வந்தாச்சுங்க. நம்ம தாராபுரம் பக்கத்தில் வந்துட்டோம். இங்கிட்டு ஒரு தாராபுரத்துக்கு ஒரு 1/2 அன் ஹவர் அவ்வளோதாங்க. அவங்க தாராபுரம் போயிட்டாங்களாட்டிருக்குது அப்பாவெல்லாம். அதை பார்க்கலாம். யார் சாமினி ரோடை பாருங்கள். ஒரு சைடு மழை பெய்யுது, ஒரு சைடு மழை பெய்ய மாட்டேதுங்க. நமக்கு வாட்டர் ப்ரூஃப் கேஸ் எடுத்து வந்துருக்கலாங்க. தப்பு பண்ணிட்டேன். வாட்டர் ப்ரூஃப் கேஸ் மட்டும் எடுத்துகிட்டு வந்துருந்தேன்னா நான் கேமராவை தெளிவாக போட்டு ரெக்கார்ட் போட்டிருப்பேன். வாட்டர் ப்ரூஃப் கேஸ் எடுத்துகிட்டு வராமல் இருந்ததுனால தான் ரொம்ப ரிஸ்க்காக இருக்குது. ஏன்னா அங்கனைக்கு எங்கன்னா நிறுத்தி நம்ம மழை பெய்யுதா அந்த இடத்துல திடீர்னு வீடியோ ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கேமரா தொடச்சிட்டு மறுபடியும் அப்லோட் போட வேண்டியதாக இருக்குதுங்க. அதுதான் பெரிய டென்ஷனாக வருது. அதுவே நமக்கு லேட் ஆகுது. அதனால தான் பாதி நமக்கு வந்துட்டு ரைடில் நீங்கள் பாருங்கள், வீடியோவில் பார்த்தீங்கனாலே தெரியும். அந்த ரைடில் ஃபுல்லாக கேமரா முன்னாடி மழை சாரில் அடித்து டென்ஷன் ஆகுதுங்க. நம்மளும் விரட்டி போயிடலான்னு பார்த்து விரட்டிகிட்டு இருக்கேன், ஒரு அழுத்துறேன். ஆனால் அது மழை நம்ம கிளம்புன நேரமோ என்னமோ தெரில காய்ஸ். எப்போ ரைடு கிளம்புனாலும் இதே தொந்தரவு தான். நம்ம எப்படி சொல்கிறது, நம்ம ஃபஸ்ட்லேருந்து வேளாங்கண்ணி ட்ரிப்லேருந்து இன்றைய வரைக்கும் நம்ம பசங்களை கூட்டிகிட்டு ரைடு போனாலே மழை இப்படி தாங்க பண்ணுது. நம்ம என்ன பாவம் செஞ்சோன்னு தெரியலைங்க. நம்ம ரைடு கிளம்புன்னு ஆரம்பித்தாலே சரி, நம்ம பசங்களை எல்லோரையும் ரைடு கிளம்பி கூட்டிகிட்டு வர்றதே பெரிய டென்ஷனு. அவனுங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்தால் இந்த மழை நம்மளை சும்மா விட மாட்டேங்குது. பாருங்க, அங்கிட்டு மழை பெய்யுது, இங்கிட்டு பெய்யலை. என்ன பண்ணுறதுனே தெரிலங்க.
சுத்தமாக வந்துட்டு வண்டியை ஓட்ட முடியலங்க. கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் ஒரு மாதிரி சாரல் காற்று அடித்து வண்டி உடம்புலாம் வைப்ரேஷன் ஆகிடுதுங்க. மாப்பிள்ளை ஏதோ வந்துட்டு பேக்கரியில் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்களாம்மா நமக்காக. பார்க்கலாம் வாங்க. இன்னும் மிஞ்சி போனால் கொஞ்சம் தூரம் தாங்க, அழுத்திடலாம். அங்கிட்டிருந்து நம்ம அங்கிட்டு எப்படி இருக்குன்னு தெரிலங்க. அங்கிட்டு தான் தாராபுரத்துக்கு அங்கிட்டு தான் ஃபுல்லாக மழையாம்மா, பயங்கரமாக மழை பெய்யுதுன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. நம்மளாலே முடிஞ்ச அளவுக்கு நான் மோட்டோ விளாக் எடுத்துருவேங்க. ஏன்னா அடம் பிடிச்சி வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கிறேன். எப்படியும் நான் மோட்டோ விளாக் எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி. மாப்பிள்ளை விட மாட்டேங்கிறேன் என்னைய. அங்கேருந்து கிளம்போதே பஞ்சாயத்து, இடையில வந்து பஞ்சாயத்து. இந்த ஒரு போர்டு இருக்குது, ஒரு டோல்கேட்டு தாண்டிட்டோம்னா அவங்க டோல்கேட்டு தாண்டிட்டேன் அப்படின்னாங்க. நான் டோல்கேட்லாம் தாண்டி கொஞ்சம் தூரம் போயிட்டேன் அப்படின்னாங்க. நம்ம இப்போ தான் டோல்கேட்டே தாண்டுறோம். பார்ப்போம். எல்லா பசங்களும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டுருக்கானுங்க. எல்லோரும் மாற்றி மாற்றி சொல்லிகிட்டு இருக்கானுங்க, வண்டியை பார்க்கிங்கில் போட்டு வா, எல்லாம் கார்லேயே போகலாம், எல்லாம் ஜாலியாக எல்லாம் ஒன்றா போனால் தான் நல்லாயிருக்கும், நீ மட்டும் பைக்கில் வந்தால் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி டென்ஷன் பண்ணிகிட்டு இருக்கானுங்க. அவனுங்களுக்கு தெரியும் நம்ம எதனால் மோட்டோ விளாக் எடுத்துகிட்ருக்கோம், மோட்டோ விளாக்கு யூடியூப்பில் அப்லோட் பண்ணணும்னு சொல்லி தான் நான் அவனுங்கள்ட்ட சொல்லிகிட்டு இருக்கிறேன். கேட்க மாட்டேறானுங்க. மலையில் எப்படி நீ வண்டி ஓட்டிகிட்டு வருவா அப்படின்னு சொல்லி ரொம்ப சூடேற்றி வர்றானுங்க. பார்ப்போம் இவனுக்கு என்ன நேரம் காரில் நேரத்துக்கு பஞ்சாயத்து கட்டியிருப்பானுங்க, என்ன முடிவு பண்ணி வச்சுருக்காங்கன்னு ஒன்றும் புரியலை. பார்ப்போம் கைஸ். மழை இல்லைன்னா பிரச்சனை இல்லைங்க. மழை இல்லைன்னா நம்ம யாருக்கும் நிற்க வேண்டியதில்லை, சல்லுன்னு அழுத்திடலாம். மழை பெஞ்சதுனால தான் நம்ம எனக்கு எங்கே நிறுத்தி போகிற மாதிரி இருக்குது. டோல்கேட்டு வந்துட்டாங்க. பார்க்கலாம் என்ன அந்த ஆண்டவன் நம்மளுக்கு என்ன தான் பண்ணுறான்னு தெரில. கிளம்பும்போது மட்டும் ஏன் இப்படியெல்லாம் வருதுன்னு தெரியலை. ஒருத்தனுக்கு இவ்வளோ பிரச்சனை வந்தால் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லுவாங்க ஒரு டைலாக், அந்த மாதிரி இருக்குதுங்க. ஒருத்தனுக்கு இவ்வளோ பிரச்சனை வருதுன்னா என்ன காரணம், பெருசாக எதுவும் நடக்க போகுதுங்கிற மாதிரி தான் இருக்குது. இதுக்கெல்லாம் நீங்கள் உங்களுக்காக தான் கைஸ் மோட்டோ விளாக் பண்ணணும்னு சொல்லிட்டு இவ்வளோ மழையிலையும் எடுத்துகிட்டு இருக்கேன். நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, வீடியோ லைக் பண்ணிகிட்டே பாருங்கள். பாருங்க கைஸ், ரோடு வியூ சூப்பராக இருக்குது. ஆனால் அந்த மழை ஜில்லுன்னு அடிக்கும், காற்று பயங்கரமாக இருக்குது. போக போக மழை பயங்கரமாக தூறுது. அந்த துளி பூரா ஒன்று சடார் சடார்னு கையில் விழுகுது. பயங்கரமாக இதாக இருக்குது. இவங்க வேறு பெரிய இம்சம் பண்ணுறானுங்க. மறுபடியும் ஃபோன் பண்ணுறானுங்களாட்டிருக்கு. தாராபுரம் போயிட்டாங்களாம்மா அவங்க. அட பாவீங்களா, ஒருத்தர் மனுஷன் வர்றானே கொஞ்சம் ஸ்லோவாக போகணுன்னாது இருக்கா, ஏமா போயிட்டாங்களாட்டிருக்குது. தாராபுரத்தில் வந்து மழை ஓவராக பிடிச்சிருச்சா, அதனால் காரை ஒரு இடத்துல நிறுத்திட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களாட்டிருக்கு. முதல்ல பேக்கரியில் வெயிட் பண்ணுறேன்னு சொன்னால் மாப்பிள்ளை. இப்போ என்னடானா நாங்கள் தாராபுரம் போயிட்டோம், அங்கேருந்து மழை பெஞ்சிட்டு இருக்குது ஓவராக, அதனால தான் ஓரமாக நிறுத்தியிருக்கோம், உனக்காக வெயிட் பண்ணுறோம் வா அப்படிங்கிறாங்களாட்டிருக்கு. என்ன ஒன்று காத்திருக்காங்க தெரியலையா. நம்மளாலே வண்டி ஓட்ட முடியலங்க. இந்த சைடு கொஞ்சம் இந்த மாதிரி இதாக இருந்தால் கூட பரவாயில்ல. நீங்கள் இந்த கேமரா வீடியோ எப்படி இருக்குன்னு தெரியல. வீடியோ எனக்கே பார்த்தா தான் தெரியும். என்னன்னாலும் பரவாயில்ல, கேமராவில் தண்ணி போகாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் மாட்டிட்டு நான் பாட்ட கொஞ்சம் அழுத்தி போயிட்டுருக்கேன். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஒரு இந்த டைம் என்னன்னு தெரில கைஸ், பழனி இப்போ பிளான் வந்து ரொம்ப சொதப்பிடுச்சு. நமக்கு ஸ்டார்டிங்கும் கொஞ்சம் கிளம்பும்போதும் இது கிளம்புனது லேட்டு, அதுக்கப்புறம் அங்கேருந்து வர்றதும் நமக்கு டிஸ்டர்பன்ஸ் நிறையா இருந்துச்சு. அப்புறம் ஒன்று ஒன்றா மறந்துட்டு வந்தாச்சு. என்ன பண்ணுறது, என் ஃப்ரெண்ட்ஸு கூட போனால் ஜாலியாக இருக்கும். ஆனால் அந்த டைம் மாப்பிள்ளை என்னன்னு தெரில, காரில் போகலான்னு சொல்லி ரொம்ப எப்படி சொல்கிறது என்னன்னு தெரில, பைக்கில் தான் எப்போதும் வருவான். அந்த டைம் இப்போ காரில் போகிறதுக்கு ரொம்ப ஆச்சரியப்படுறான் மாப்பிள்ளை. காரில் தான் போகணும், கார் லாக் பண்ணுவேன். என்ன பண்ணுறான்னு தெரியல. காரில் ஒரு வேளை அப்படி என்ன தான் வச்சுருக்காங்கன்னு ஒன்றும் புரியல எனக்கு. பைக்கில் போனோம்னா ஜாலியாக ஸ்லோவாக நம்ம ரைட் பண்ணிட்டு ஜாலியாக அந்த ஜில்லுன்னு போகலாம். நமக்கு இந்த மாதிரி போகிறது தாங்க பிடிக்கும். உங்களுக்கு எப்படி பிடிக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பிடிச்சிருச்சுங்க. மறுபடியும் இந்த சைடு ஓவராக தூர ஆரம்பிச்சிருச்சு. வீடியோ ரெக்கார்டிங் வந்து பின்னாடி பார்க்க சொன்னேன், ஃபுல்லாக அலலே அடிக்குதான். ஐயோ இவ்வளோ ஸ்பீடு பிரேக்கு பாவீங்களா. இந்த மழையிலையும் எப்படி வண்டி ஓட்டுறதுன்னு தெரில, பார்க்கலாம். ரொம்ப மழை பெய்யுது காய்ஸ், எப்படி சொல்கிறது, அது நமக்கு வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரில. ஆனால் அப்படியே சாரல் ஆப்போசிட்லேருந்து அடிக்குது மழை தூரல். அதுவும் மழை பெஞ்சிச்சுன்னா தான் பெரிய சிக்கலாக இருக்குது. மழை பெய்யாமல் இருந்துச்சுன்னா பிரச்சனையே இல்லை. ஆனால் மழை நம்ம கிளம்புற இடத்துல தான் சரியான மழை பிடிச்சிருச்சு.
திருப்பூர் சைடில் மழை பெய்யல, இங்கிட்டு தான் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு ஓவராக. இங்கே பாருங்க, உங்களுக்கு நான் இப்போ லைட் அடிச்சு டிம் பண்ணால் கூட அந்த இதில் தெரியும் பாருங்க. நம்ம இங்கேருந்து என்னென்ன ஆக போகுதுன்னு தெரியல. இங்கேருந்து மழையிலேயே நனைஞ்சிட்டே கிட்டத்தட்ட பைக் ரைட் பண்ணிகிட்ருக்கோம். காலையில் எழுந்திரிச்சாதாங்க தெரிய போகுது. இப்போ ஒன்றும் தெரியாது, ஜாலியாக சுற்றிட்டு யார் வச்சும் கேட்காம வந்துட்டோம். காலையில் மட்டும் உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னா நம்மளை மாப்பிள்ளை இதுதான் காரணம் அப்படின்றவான். நீ மலையில் சொல் பேச்சு கேட்காம நீ பாட்டில் வண்டி எடுத்துகிட்டு வந்தல இதான் அப்படின்னு. ஐயோ இப்போவே உடம்பு ஒரு மாதிரி இருக்குது, சாரல் காற்று பயங்கரமாக அடிக்குதா அதனால். ஆனால் இது ஒரு ஃபீலிங் செம்மையாக தான் இருக்குது. ஆனால் அந்த ரோடு இந்த மாதிரி ஃப்ரீயாக இருக்குதா, அதனால் நம்ம கொஞ்சம் ஜாலியாக ரைட் பண்ணிட்டு போயிடலாம். மழை மட்டும் கொஞ்சம் நமக்காக அந்த விட்டுச்சுன்னா இன்னும் பெட்ரு. இதே மட்டும் நான் வந்து பசங்க காரில் வராமல் மாப்பிள்ளை பைக்கில் வந்துருந்தான்னா இந்நேரம் நான் வந்துட்டு இன்றைக்கி எதுக்குமே பயப்பட மாட்டேன். பாடாக பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி மாப்பிள்ளை ஏதாவது மைண்ட் வாஷ் பண்ணி எங்கடா மழை பெய்யுது, மழையே பெஞ்சாலும் மழையே பெய்யலை அப்படின்னு சொல்லி மாப்பிள்ளையை வம்பிழுத்து இழுத்துட்டு போயிடுவேன். மாப்பிள்ளையெல்லாம் நம்ம கூட பைக்கில் வரும்போது எதனா சொன்னான்னா ஆளை ஒரு மாதிரி பேச பார்த்தோம்னா ஆள் இதாகிடுவான். தாராபுரத்துக்கு போயிட்டு அவனுங்க அங்கே ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறதா சொல்கிறானுங்க. எனக்கு தெரிஞ்சு மாப்பிள்ளை தாராபுரத்தில் பைக் ஸ்டாண்டில் போட்டு வாங்குற மாதிரி சொல்லியிருக்கான். நான் இல்லை என்னாலாம் அதெல்லாம் முடியாதுடா, தாராபுரத்துலலாம் வண்டியெல்லாம் போட முடியாது, எங்கேயும் ஸ்டாண்டில் எவனையும் நம்பி வண்டியெல்லாம் போட முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கேன். நம்ம வீடு வேறு தாராபுரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஒரு ஹார்ட்டின் விட்டு போங்க. இந்த மழை பெய்யலே இந்த காருக்காரன்னு இப்படி பண்ணுறாரு. கொஞ்சம் ஒதுக்கி போனால் நானும் போயிடுவேன். பாரியா ஏன்ப்பா இப்படி பண்ணுறீங்க, ஒரு புள்ள வந்துட்டு காரில் நீங்கள் ஜம்முன்னு போகிறீங்க. இந்த மாதிரி மழை டயத்தில் இந்த மாதிரியா இந்த மாதிரி மழை டயத்தில் காரில் போகிறவங்களாம் ஒரு சைடாக பார்க்கிங் லைட் போட்டு போனீங்கன்னா தானே பெட்டராக இருக்கும். ஏன்னா அப்போ தான் பின்னாடி வரவங்க பைக்கில் வரவங்களாம் கொஞ்சம் சிரமப்படாமல் போகும். நம்ம ஃபுல்லாக என்ட்ரி ஆயாச்சு, மெயின் சிட்டிக்குள்ளே ஓரளவுக்கு என்ட்ரி ஆகிட்டோன்னு நினைக்கிறேங்க. நம்ம எங்கேயாவது வண்டியை நிறுத்தினோன்னா கூட அவங்க நமக்காக வெயிட் பண்ணுறாங்க, நம்ம நிறுத்தவும் முடியாது. அங்கே நிறுத்தலான்னு பார்த்தாலும் அங்கேயே நிறுத்தலான்னு நினச்சேன், ஆனால் அவங்க நமக்காக தாராபுரம் தாண்டி நிற்கிறேங்கிறாங்களா, அதனால தான் நான் நிறுத்தாமல் போனது. ரொம்ப இதாக இருக்குதுங்க. இப்போ தாங்க எனக்கு டென்ஷன் ஆகுது. எங்கேயாவது ட்ரிப்பு கிளம்புனா எதுனா ஒன்று மறந்து வச்சுருவேன். ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரைபேடை மறந்து வச்சேன். அதுக்கப்புறம் நம்ம வண்டிக்கு தேவையானது முக்கியமான பொருள்லாம் அப்படியே மறந்து வச்சுட்டேன். அப்புறம் இப்போ வாட்டர் ப்ரூஃப் கேஸை வச்சுட்டு வரேன்னா ஒரு டைம் நான் இந்த மாதிரி ட்ராவல் போகும்போது தாங்க மறந்து எதுனா ஒன்று வச்சுட்டு வந்துடுறேன். இனிமேல் என்ன பண்ணணும், முதல் நாள் நைட்டே எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணி வச்சிடணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா அது ஒரு மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸும் திரும்பி எடுத்துகிட்டு வரல, வாடா போயிட்டு வரலான்னா கூட அது கொஞ்சம் சங்கடமாக இருக்குது. மாப்பிள்ளை இதோட 4 டைம் திட்டம், உனக்கு வேறு வேலை இல்லையடா, எப்போ கிளம்புறியா அப்பப்போலாம். இங்கே கிளம்புறதே பெரிய பிரச்சனை, பஞ்சாயத்து பண்ணி கிளம்புறோம். திருப்பி அங்கே போய் திருப்பிட்டு மறந்துட்டேன் அது பண்ணிட்டு வந்துடலாம். நான் மறந்துட்டேன். இடையில கடையில் வாங்கலான்னு சொன்னேன். மாப்பிள்ளை இடையில கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கார் நிறுத்தினான் இடையில. அப்போ நான் சொல்லிட்டு இருந்தேன், இதை மறந்துட்டு வந்துட்டேன், வாட்டர் ப்ரூஃப் கேஸ் ஏதாவது கடையை பார்த்தா நிறுத்து மாப்பிள்ளை, நிறுத்தி வாங்கி கொடுறா அப்படின்னு. அவன் தான் நம்மளை காரில் கூப்பிட்டுருக்குறானே. அப்பா மழை பயங்கரமாக பெய்யுதுங்க, எப்படி வண்டி ஓட்டுறதுனே தெரியல. ஃபுல்லாக வந்து வீடியோ எப்படி எடுக்க போகிறதுனே தெரியல. எல்லாம் மாப்பிள்ளையோட வந்து சாபங்க. காரில் வாடான்னு பாடாக படுத்தினா மழை பயங்கரமாக பிடிச்சிருச்சு. ஆனால் இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. காலையில் ஜாலி மட்டும் பிடிக்காமல் இருந்தால் நல்லாயிருக்கும். பார்ப்போம். இது என்ன பண்ணிட்டு போகும்போது டேப்லெட் ஒன்று வாங்கி போட்டு அப்படி தான் போகணும். ஏன்னா ஃபுல்லாக ஹெல்மெட் போட்டிருக்கனால வந்துட்டு தலையில் தண்ணி இறங்கல, பட் உடம்பு ஃபுல்லாக வந்து ஈரம், ஃபுல்லாக தண்ணியாக ஈரமாக தான் இருக்குது. புளிஞ்சோம்னா ஒரு பக்கெட் தண்ணி பிடிக்கலாமல இருக்குது, அந்தளவுக்கு மழை ஈரமாக இருக்குதுங்க ட்ரெஸ்ஸு. பெருமழை பெய்யலைனாலும் இந்த மாதிரி தொலைன்னு சாரல் மழை பெய்யும் தாங்க ரொம்ப குளிருது. பேஞ்சிக்கிட்டே இருந்து நனைஞ்சிட்டே போனால் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. காய்ஸ் இந்த கேமரா தொடச்சி போட்டுடலாம் காய்ஸ், ஏன்னா வந்துட்டு அலையிலையே அடிக்குது காய்ஸ். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.